ஆசை அப்கமிங் எபிசோட் ப்ரோமோ. நான் இப்போ தான் புதுசாக வீடியோ போட்டுட்ருக்கேன். வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அது எனக்கு ரொம்ப ஒரு ஹோப்ஃபுல்லாக இருக்கும். மேம் சொன்னதை கேட்டு விஜயாக்கு பார்த்தீங்கன்னா தலையும் புரியாது காலம் புரியாது. இனி என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. நம்ம எப்படிப்பா அவகிட்டேருந்து டைவர்ஸ் வாங்கி நம்ம மனோஜுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணுறதுன்ட்டு அவங்க ரொம்பவே ஒரு யோசனையில் இருப்பாங்க. ஆனால் வக்கீல் மேடம் சொன்ன விஷயத்தை அவங்க திரும்ப திரும்ப யோசிச்சு பார்த்துட்டே இருப்பாங்க. உங்கள் பையன் மேலே எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லை. அவன் முழிச்ச மொழியே சரியில்லை. எனக்கு என்னமோ ஒரு ரோகிணியோட கர்ப்பத்துக்கு உங்கள் பையன் தான் காரணம்னு தோணுது. நீங்கள் எதுக்கும் என்ன வாட்டி விசாரிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே பார்த்தீங்கன்னா இவங்க திரும்ப திரும்ப யோசிச்சு பார்க்குறாங்க. ஆனால் மனோஜ் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு நான் அப்பா இல்லைன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. நம்ம இப்போ எதை தான் நம்புறது அப்படின்னு சொல்லி அவங்களே யோசிச்சுட்டே இருக்காங்க. இதை நம்ம ஒரு வாட்டி அவங்ககிட்ட திரும்பவும் கேட்டுருவோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விஜய் வீட்டுக்கு போய் பார்த்தீங்கன்னா மனோஜ் கிட்ட கேட்குறாங்க. மனோஜ் பார்த்தீங்கன்னா அப்பவும் பார்த்தீங்கன்னா என்னம்மா நீயும் மற்றவங்கள மாதிரி என்ன நம்ப மாட்டுற, உங்ககிட்ட நான் ஏமா போய் சொல்ல போகிறேன், நான் ஏமா உங்ககிட்ட உண்மையை மறைக்க போகிறேன், நான் சொல்கிறது உண்மைதாம்மா, அந்த குழந்தைக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லைடா வக்கீல் மேடம் இப்போ டிவோர்ஸ் வாங்குறதே ரொம்ப கஷ்டம்னு சொல்கிறாங்க. ஒருவேளை டிஎன்ஏ டெஸ்ட்டில் அதுவும் குழந்தைன்னு வந்துச்சுன்னா நீ ஜெயிலுக்கு போகிற நிலைமைக்கு வந்துருமாண்டா அப்படின்னு சொல்லி பயமுறுத்துறாங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மனோஜ் பார்த்தீங்கன்னா திருன்னு முழிக்கிறாரு. ஆல்ரெடி அவருமே பயத்தில் தான் இருப்பார். ஆனாலும் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு நான் அப்பா இல்லைன்னு சொல்லிட்டு இருப்பாரு. இப்போ கனகாவை நினச்சி வர யோசிச்சுட்டே இருக்காரு. இந்த பிரச்சனை நம்ம எப்படி இப்போ தீர்க்க போகிறோன்னு தெரியல. இதுக்கு ஒரே வழி நம்ம பார்த்தீங்கன்னா சக்திவேல் சார் கிட்ட தான் நம்ம போய் கேட்கணும் அப்படின்னு சொல்லி மறுநாள் பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா ஷோரூமுக்கு போகிறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா சக்திவேல் அவங்க ஃப்ரெண்டு ஜீவா அப்புறம் சந்தோஷ்லாம் இருக்காங்க. அவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா வீட்டில் நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. சக்திவேலே ஷாக் ஆயிடுறாரு. இதை நான் உங்கள் கட்டத்தில் கணிக்கவே இல்லையே, இது எப்படி சாத்தியம் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. குழந்தைக்கு நீங்கள் தான் அப்பாவா அப்படின்னு சொல்லி சக்திவேல் கேட்குறாரு. ஆமாம் சார் நான் தான். வீட்டில் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் நான் இல்லைன்னு சொல்லிட்டேன். இப்போ எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. கனகாவை நினச்சாலும் கனகா அம்மாவை நினச்சாலும் ஒரு பக்கம் எனக்கு பதட்டமாக இருக்குது. அவங்க அம்மாவுக்கு வர விஷயம் தெரிஞ்சு அவ்வளோதான். அவங்க காசை கொடுத்து டைவர்ஸ் வேறு வாங்க சொல்லியிருக்காங்க. இந்த நேரத்தில் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்க இதை பற்றி பேசிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே கனகா வராங்க. இப்போ இவ வேறு எதுக்கு இங்கே வந்திருக்கான்னு தெரியலையே அப்படின்னு மனோஜ் பார்த்தீங்கன்னா அப்செட் ஆகிறாரு. சரி விடுங்க பாஸ், அவங்க என்ன ஜூஸ் குடிச்சிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷ் சொல்கிறாங்க. கனகா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்டலாம் ஹாய் ஹஸ்பண்ட் எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருப்பாங்க. கொஞ்ச நேரம் பார்த்து பார்த்தீங்கன்னா முத்து மீனாவும் பார்த்தீங்கன்னா மனோஜோட ஷாப்புக்கு வராங்க ஒரு வேலையாக. அப்போ அவங்க பார்த்தீங்கன்னா கனகாவை பார்த்துடுறாங்க. கனகாவை பார்த்துட்டு நீங்கள் என்ன இங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன ஞாபகம் இருக்கான்னு கேட்குறாங்க. உடனே கனகா பார்த்தீங்கன்னா ஞாபகம் இருக்குது, அன்றைக்கி என் கல்யாணத்தில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீ எப்படி இங்கே வந்த, தனியாக எப்படி வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் தனியாலாம் ஒன்றும் வரலையே, நான் என் ஹஸ்பண்ட் கூட தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உன் ஹஸ்பண்டா? ஆமாம் என் ஹஸ்பண்ட் இங்கே தான் இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மனோஜை கை காட்டுறாங்க. மனோஜுக்கு அப்படியே அல்லு கிளம்புது. முத்து மீனாவும் அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் மனோஜ் எப்பவும் போல் பார்த்தீங்கன்னா சக்திவேலை கை காமிச்சு நான் இல்லைடா இவர் தான்டா அவங்களோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு. சக்திவேலும் கோவமாக பார்த்தீங்கன்னா ஆமாம் நான் தான் அவங்களோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. கனகா பார்த்தீங்கன்னா இல்லையே நீ தானே என் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. முத்துக்கு லைட்டாக ஆனால் டவுட் வருது. அதுக்கப்புறம் மனோஜ் எது சொல்லி பார்த்தீங்கன்னா சமாளிச்சிடுறாங்க. சந்தோஷ் கனகாவா நான் உனக்கு ஜூஸ் வாங்கி தரேன்னு சொல்லி கூப்பிட்டு போயிடுறாரு. ஏதோ சொல்லி சமாளிச்சிடறாரு. ஆனாலும் முத்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஷாப்லேருந்து வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா மீனா கிட்ட சொல்லிட்டே வராரு. எனக்கு என்னமோ ஏதோ ஒன்று சரியாக படலை, ஏதோ ஒரு தப்பு நடக்குது, அவன் ஏதோ ஒரு தப்பு பண்ணுறான், ரோகிணி விஷயம்னு இல்லாமல் வேறு ஏதோ அவன் பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கான், எப்போ அவன் எல்லாத்துக்கும் வசமாக மாட்ட போகிறான்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்காரு. அவர் எதையாவது பண்ணிட்டு போகிறாரு விடுங்க. அவர் எது பண்ணாலும் என்ன தப்பு பண்ணாலும் உங்கள் அம்மா எப்படி இருந்தாலும் அவரை காப்பாற்றிடுவாங்க. பல நாள் திருட ஒரு நாள் மாட்ட தான் போகிறான் அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க.